குட் ஈவினிங். டுடே டின்னர் சண்டே. சப்பாத்தி எல்லாமே சுட சுட இருக்கு. உருளைக்கிழங்கு மசாலா. இதை ஒரு நாள் வீடியோ எடுத்து இல்லையா, வீடியோ போடுச்சு இல்லையா. இப்போ ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம்லாம் நிறைய பேர் பார்க்குறாங்க குக்கிங்கை. இன்றைக்கும் இல்லைனா ஒரு நாளைக்கு யாருக்காவது ஈஸியாக எல்லாம் செய்யறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை கண்டமா. என் தம்பி பொண்ணு ஸ்கூல் 2nd ரேங்க் வாங்கியிருக்கா. சின்ன குழந்தைனுக்கு ஒரு ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்கணும். 7 மார்க் வந்து கரெக்ட் இல்லை, ஸ்டேட் ரேங்க் வாங்கியிருப்பா அவள். இந்த 7 மார்க் இருந்தா அந்த 7 மார்க்கில் அவளுக்கு 3 சப்ஜெக்ட்ல ஸ்கூல் ஃபஸ்ட் எடுத்திருக்கா. ஸ்கூல் 3rd, 2nd. குழந்தைகிட்ட வார்த்தை சொன்னேன், இந்த வாட்டி ஏன் தெரியுமா 2nd வந்திருக்கா, அப்போ தான் ஃபஸ்ட்டு பிடிக்கிறதுக்கு உனக்கு முயற்சி இருக்கும்னு சொன்னால். கரெக்டு பெரியப்பா, நீங்கள் சொன்ன சூப்பர் ஐடியா. அது நான் யோசிக்கலை. அந்த பொறுமை, அந்த லிசனிங் கெப்பாசிட்டி தான் ஒருத்தங்களை உயர்த்தும். அந்த சின்ன குழந்தை எனக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்தா. இல்லை பெரியப்பா அது இதுன்னு சொல்லாமல் கரெக்டு. நான் கூட யோசிக்கல பெரியப்பா, கரெக்டான ஐடியா நீங்கள் சொன்னதுன்னா. இன்றைக்கி அவகிட்ட ஒரு பாடம் கற்றுக்கிட்டேன். அவ்வளோ பெரிய மார்க் எடுத்தோம் அதை ஒரு இதுவாக எடுத்துக்காமல் தனக்கு எல்லாம் கிடச்சிச்சுன்னு நினைக்காம. அது எதுக்காகனா சில்வியாவும் அப்படி தான். இன்றைக்கி அது சொல்கிறேன், நிறைய விஷயங்கள் தெரியும் அவளுக்கு. வந்து தலகணமாக நினைக்க மாட்டாள். எவ்வளோ பெரிய இது இருந்தாலும் அது ரொம்ப லோ ப்ரொஃபைலாக நடந்துக்கிட்டு அது அப்படியே சாதாரணமாக எதையுமே சாதாரணமாக எடுத்துகிட்டு போயிடுவாள். அது நிரந்தரமானது, அது சாதாரணமாக எடுத்துக்கிறது. அந்த ஒரு செகண்டில் நடக்கிற சம்பவம் தான். நான் கூட ரொம்ப எமோஷனல் சூப்பர் ஆகுவேன், ஆகவே மாட்டான் எதையுமே அப்படியே. அப்போ தான் அதாவது அந்த ஐப்பில் போகும்போது தான் அப்படியே கூலாக இருப்பாள். அது நான் ஐ லேர்ன் ஃப்ரம் மை ஒய்ஃப். இன்றைக்கி என் குழந்தைகிட்ட கற்றுக்கிறேன். 93% எடுத்துருக்கா. அதெல்லாம் ஒரு மனுஷனை வந்து நிதானமாக ஆக்கிறதுக்கு இன்றைக்கி எதுக்காகனா என் ஒய்ஃபை பார்த்து நான் கற்றுக்கிட்டேன். அது இன்றைக்கி என் தம்பி மகளும் எனக்கு சொல்லி கொடுத்த விஷயம் என்னை அப்படியே மெய் செலுத்த வச்சுது. அப்போ என் ஒய்ஃபை தான் நினச்சிக்கிட்டான். அப்போ அந்த செகண்டில் உண்மையாகவே சத்தியமாக அப்படி தாங்க சில்வியா. அவள் எதையுமே ரொம்ப கூலாக எடுத்துப்பா. தவறுனா தவறுன்னு சொல்லுவேன், கரெக்டுன்னு சொல்லுவேன். ஆனால் எனக்கு ஒரு பாடம் படித்தேன். நல்ல வெயில், அநியாயத்துக்கு இருக்குது. நாங்கள் அந்த கூலர் போட்டு தான் உட்காந்துருக்கேன். டைஸ் வந்து இன்னும் அப்படியே வேர்க்குது. எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள் சம்மரை. ரொம்ப ஹாட்டாக இருக்குது. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.